டான்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று நண்பர்களுடைய தெரிவு தொடர்பாக ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு காட்டிலே மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன. அதிலே அங்கே இருவர் தங்களுக்குள் நட்பாக இருந்தார்கள். ஒரு சிங்கமும் ஒரு மானும். நாங்கள் கேட்கவே அது ஒரு வித்தியாசமானது. மானும் சிங்கமும் எப்படி நட்பாக இருப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். எப்படி என்றால், அந்த சிங்கம் நான் ஒருபோதும் மானை கொல்ல மாட்டேன் என்று சொல்லியும், இந்த மான் நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதையும் 2 பேரும் தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தின்படி 2 பேரும் ஒன்றாக போற இடங்கள் எல்லாம் போய் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த மானுக்கு இன்னொரு அசிஸ்டனாக இன்னொரு குட்டி மான் ஒன்று இருந்தது. இவரை தன்னுடைய குருவாக நினைத்துக்கொண்டு இன்னொரு குட்டி மான் ஒன்று அவர்களுடன் திரிந்தது. ஒரு முறை இந்த இருவருமே அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். ஒரு 4 நாட்களாக இந்த சிங்கத்தை காணவில்லை. அதனால் இந்த மன வருத்தம் அடைந்த இந்த மான் இந்த சிங்கத்தை தேடிக்கொண்டு சொல்கின்றது. ஆகவே அந்த குட்டி மானிடமும் சொல்கின்றது, சிங்கத்தை காணவில்லை, நீ ஒரு பக்கத்தால் தேடிக்கொண்டு போ, நான் இன்னொரு பக்கத்தால் தேடுகின்றேன், ஆகவே நாங்கள் அவரை கண்டுபிடிப்போம் என்று சொன்னபோது, அங்கே ஒரு இடத்திலே அந்த வேடனுடைய வலையிலே அகப்பட்டு மீள முடியாமல் அந்த சிங்கம் இருப்பதை கண்ட குட்டிமான் வந்து இந்த பெரிய மானிடம் கூறுகின்றது, அந்த சாப்பாடு இல்லாமல் ஒரு 4 நாட்களாக அவர் அந்த வலையிலே அகப்பட்டிருக்கின்றார் என்பதை கூறிய பொழுது இந்த மான் வருகின்றது. மான் வந்து இந்த சிங்கத்தை காப்பாற்றுவதற்காக மெல்ல மெல்லமாக அந்த வலையை அறுக்கின்றது. அப்பொழுது இந்த குட்டி மான் சொல்கின்றது, நீங்கள் வேகமாக அறுக்கிறதுக்கு ஏன் வேணுமென்று மெல்ல மெல்லமாக அறுக்கிறீர்கள்? நீங்கள் இந்த வேடனிடம் இந்த மானை சிங்கத்தை பிடித்து கொடுப்பதற்காக நிற்கிறீர்களோ, உங்களுக்கு சுயநலம் கூடி போச்சு, விரைவாக அதை அருங்கள் என்று சொல்லி இந்த உங்களுடைய பற்களால் விரைவாக அருங்கள் இந்த வலையை என்று சொல்லி அந்த குட்டிமான் சொல்கின்றது. குட்டிமானை பார்த்து சிரித்த இந்த பெரியமான் மீண்டும் ஆறுதலாகவே செய்து கொண்டிருக்கின்றது. இந்த குட்டிமான் பொறுமை இழந்து இந்த பெரிய மானை சொல்கின்றது, நீ ஒரு சுயநலவாதியாக இருக்கிறீர்கள், ஒரு நாள் நண்பர்களுக்கு இப்படி துரோகம் செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி தாமதப்படுத்துறது, அங்கே அந்த வேடனுடைய வருகை, வேடன் வந்தால் நீங்கள் ஓடிவிடுவீர்கள், ஆகவே நீங்கள் உங்களுடைய நண்பனுக்கு விசுவாசமாக இருக்கவில்லை என்று சொல்லி சொல்கின்றது. அதையும் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு அமைதியாக இந்த மான் மெல்ல மெல்லமாக இருக்கின்றது. தூரத்திலே இந்த வேடன் வருவதை உடனே இந்த குட்டிமான் சொன்னது, வேடன் தலை தெரிகின்றது, விரைவிலே வேடன் வந்து விடுவான், மலமலண்டு அருங்கள் என்று சொல்லும்போது மலமலண்டு அந்த வேடன் கிட்ட வரும்போது மலமலண்டு அறுத்து இந்த சிங்கத்தை விட்டு போட்டு இந்த மான் ஒரு பக்கம் ஓடி மறைகின்றது, ஒரு பக்கம் இந்த சிங்கம் ஓடி மறைகின்றது. ஆகவே இந்த குட்டி மான் கேட்கின்றது, நீங்கள் முதலே நினைத்திருந்தால் முதலே அறுத்திருக்கலாம், நீங்கள் ஏன் அந்த ஆறுதலாக அதை செய்தீர்கள் என்று. ஆகவே அங்கே அந்த மானுக்கு குட்டி மானுக்கு இந்த பெரிய மான் சொல்கின்றது, எனக்கும் சிங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம், சிங்கம் என்னைத்தான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லியது. 4 நாளாக சிங்கம் பசியுடன் கிடக்கின்றது. நான் அந்த சிங்கத்தை அறுத்து உடனே விட்டிருந்தேன், ஆனால் அந்த பசியிலே பாய்ந்து உன்னை கொண்டு தின்றிருக்கும். ஏனென்றால் எங்களுடைய ஒப்பந்தம் என்னை மட்டும்தான் தான் சாப்பிட மாட்டேன் என்பது ஒப்பந்தம். நான் அதை அறுத்து விட்டிருந்தால் இன்று நீ சிங்கத்துக்கு இரையாகி இருப்பாய். அதனால்தான் அந்த வேடன் வரும் வரையில் நான் தாமதித்து மெல்ல மெல்லமாக நான் அறுத்தேன். என்றால் வேடன் கிட்ட வந்ததும் இவர் ஒரு பக்கத்தால் ஓடிவிடுவார், ஆகவே உன்னை கொல்ல மாட்டார் என்று சொல்கின்றது. ஆகவே நாங்கள் அன்பானவர்களே, நாங்கள் இந்த நண்பர்களுடைய தெரிவிலும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்படித்தான் இருந்தாலும் சில பேர் தங்களுடைய இயல்புகளை மாற்ற மாட்டார்கள். சிங்கத்தினுடைய இயல்பு ஏனைய அந்த சிறிய பிராணிகளை அடித்து கொண்டு உணவருந்துவது. ஆகவே அந்த அவனுடைய நண்பன்
மான் எவ்வளவு விழிப்பாக இருந்தது பாருங்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய நண்பர்களை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் தெரிவு செய்கின்ற பட்சத்திலே அவர்களிடமிருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, ஒரு அன்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.